ஏப்ரல் 16. தலைப்பு: தேவனுடைய வார்த்தையை தியானித்தல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக்க பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் வெளிச்சம் மனிதர்களுக்கு தேவையில்லை. அதாவது, நண்பகல் வானத்தில் பிரகாசிக்கும் சூரியனுடைய மகிமையை அதிகரிக்க பூமியின் மங்கலான ஒளி விளக்குகள் அவசியம் என்பது போல் இது இருக்கிறது. வேதத்தில் ஒவ்வொரு கடமையும் வெளிப்படையாகவும் ஒவ்வொரு பாடமும் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து என்னும் பரிசுத்த ஆவியின் ஒளியூட்டுதலும் நமக்கு பிதாவை வெளிப்படுத்துகின்றன. தேவ வார்த்தையானது ஆண்கள், பெண்கள் மற்றும் வாலிபர்களை இரட்சிப்புக்கேற்ற ஞானவான்களாக்க வல்லது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. சிந்தனைகளை உயர்த்தவும் திறன்களுக்கு சக்தி அளிக்கவும் வேதத்தின் மேன்மையான சத்தியங்களை காட்டிலும் வேறெந்த புத்தகமும் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இல்லை. தேவனுடைய வார்த்தை தியானிக்கப்பட வேண்டிய விதத்தில் தியானிக்கப்பட்டிருந்தால் மனிதர்கள் இக்காலத்தில் அரிதாக காணக்கூடிய தாராள மனதையும் மேன்மையான குணத்தையும் உறுதியான நோக்கத்தையும் உடையவர்களாக இருந்திருப்பார்கள். வேதத்தை அவசரமாக படிப்பதிலிருந்து ஒரு பயனையும் பெற முடியாது. ஒருவர் வேதத்தை முழுவதுமாக படித்திருக்கலாம். ஆயினும் அதன் அழகை பார்க்கவோ அல்லது அதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவோ தவறலாம். தீர்க்கமான எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நேர்மறையான எந்த ஒரு அறிவுரையையும் பெறாமல் வேதத்தின் பல அதிகாரங்களை படிக்கும் முயற்சியை காட்டிலும் ஒரு பகுதியின் முக்கியத்துவம் மனதிற்கு தெளிவாகும் வரைக்கும், இரட்சிப்பின் திட்டத்துடன் அதன் தொடர்பு தெளிவாக தெரியும் வரைக்கும் தியானிப்பதே மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். உங்கள் வேதாகமத்தை உங்களுடன் கூட வைத்திருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை படியுங்கள். அதன் வசனங்களை உங்கள் மனதில் பதித்து வையுங்கள். நீங்கள் வீதியில் நடக்கையிலும் ஒரு பகுதியை படித்து அதை தியானித்து இவ்வாறு அதை மனதில் பதிய வைத்து கொள்ளலாம். ஜெபமின்றி ஒருபோதும் வேதம் வாசிக்கப்படக்கூடாது. அதன் பக்கங்களை திறப்பதற்கு முன் பரிசுத்த ஆவியின் ஒளியூட்டப்படுதலுக்காக நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு வழங்கப்படும். நாதான்வேல் இயேசுவிடம் வந்தபோது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவர் கூறினார். அதற்கு நாதான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். சத்தியமாவது என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படி நாமும் வெளிச்சத்திற்காக அவரை தேடினால், நாம் இரகசியமாக ஜெபம் செய்யும் இடத்தில் இயேசு நம்மையும் காண்பார். தாழ்மையுள்ள இருதயத்துடன் தெய்வீக வழி நடத்துதலை தேடுவோருடன் ஒளியின் உலகத்திலிருந்து வரும் தேவ தூதர்கள் இருப்பார்கள். ஆமேன்.